ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் புரட்டாசி அன்னைக்கு நம்ம சனிக்கிழமை பெருமாளுக்கு தலிகை இடக்கூட முறைகள் பற்றியும், தலிகை இடுறது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்தடுத்த சனிக்கிழமைகள் என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத பற்றியும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய முன்னோர்கள் ஏன் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு தலிகையிட்டு ஒரு வழிபாட்டு முறையை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா, சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்ம வெளிவரதுக்காகவும், அது மட்டும் கிடையாது, பெருமாளுக்கு சனிக்கிழமை மிகவும் பிடித்த நாள் அப்படின்றனால அன்றைய தினத்தில் நம்ம அனைவருமே வீட்டில் பெருமாளுக்கு தலிகையிட்டு வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளுடைய அருளும் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்தும் நம்ம விடுபட முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி தலிகை வழிபாட்டை நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போனாங்க. இந்த தடவை மொத்தம் 4 சனிக்கிழமை வருது. 4 சனிக்கிழமையில் முதல் சனிக்கிழமை முடிஞ்சிருச்சு. முதல் சனிக்கிழமை சிலர் தலிகையிட்டு வழிபாடு செஞ்சுருப்பீங்க. அன்றைய தினத்தில் மகாலயபட்ச காலம் வந்ததுனால சிலர் தலிகை இடாமலும் விட்டுருக்கலாம். அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இந்த 4 சனிக்கிழமைகளில் நீங்கள் எந்த சனிக்கிழமை வேணாலும் தலிகையிட்டு வழிபாடு செய்யலாம். அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது. தலிகை வழிபாடு மட்டும் கிடையாது, நம்ம ஒரு சனிக்கிழமை ஒவ்வொரு வழிபாடை செஞ்சுக்கலாம். இப்போ தலிகை வழிபாடு செய்யறதுக்கான முறைகள் பற்றி பார்க்கலாம். பெருமாளுக்கு தலிகை போடணும் அப்படின்னா நம்ம அட்சய பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணி, அந்த அட்சய பாத்திரத்தில் நம்ம வீட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் கோவிந்த ராம கோவிந்தா, வெங்கட்ரமணா கோவிந்தா, ஓம் நமோ நாராயணா அப்படின்னு பெருமாளுடைய மந்திரங்களை சொல்லி அவங்கள்ட்ட அரிசியை வாங்கிட்டு அந்த அரிசியை வச்சு நம்ம பெருமாளுக்கு தலிகையிட்டு வழிபாடு செய்யலாம். அது ஒரு முறை. இல்லை உங்கள் வீட்டில் இருக்க அரிசியை வச்சே நீங்கள் பெருமாளுக்கு தலிகையிட்டு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாலும் அதுவும் மற்றொரு முறை. உங்களுக்கு எந்த முறை வசதியாக இருக்கோ, இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த முறையை பின்பற்றிட்டு இருந்தீங்களோ அந்த முறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பெருமாளுக்கு இனிப்பு வைக்கணும் அப்படின்றதுக்காக முதல் சாதமாக சர்க்கரை பொங்கல், இரண்டாவது சாதமாக எலுமிச்சை சாதம், அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் சாதம், மூன்றாவது சாதம் புளி சாதம், நான்காவது சாதம் தயிர் சாதம், ஐந்தாவது சாதம் தேங்காய் சாதம் அப்படின்னு இந்த 5 சாதங்களை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை தவிர்த்து நம்ம கருப்பு சுண்டல், அப்படி இல்லைன்னா வெள்ளை சுண்டல், துளசி தீர்த்தம், மாவிளக்கு, பானகம் இதெல்லாம் வைத்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லை நாங்கள் 5 கலவை சாதங்கள் மட்டும் வச்சு தான் பெருமாளுக்கு இந்த தலிகை போட போகிறோம் அப்படின்னா நீங்கள் அப்படியும் செஞ்சுக்கலாம். இது கூட நம்ம மிளகும் உளுந்தும் கலந்த மாவை செஞ்சு அதில் வடை போட்டு பெருமாளுக்கு வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அவருக்கு மிளகு வடை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக. அதனால் அதையும் வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். இப்போ இந்த 5 சாதங்களையும் நீங்கள் இலை போட்டு அப்படியே சாதத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெருமாள் முகம் மாறி நீங்கள் சாதங்களை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டும் வழிபாடு செய்யலாம். நான் இந்த வீடியோவில் பெருமாளுடைய முகம் மாறி கலவை சாதங்களை வைத்து சங்கும் சக்கரமும் வச்சு தான் நான் வழிபாடு செஞ்சுருக்கேன். அதை வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வீடியோவில் செஞ்ச மாதிரியும் செஞ்சுக்கலாம். இல்லை க்ரியேட்டிவாக உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியும் செஞ்சுக்கலாம். இதை தவிர்த்து வழிபாட்டில் நீங்கள் பழங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா மேற்கொண்டு என்ன வைக்கணுமோ அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது. பெருமாளுக்கு என்ன வேணால் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். இதை தவிர்த்து கண்டிப்பாக அன்றைய தினத்தில் பெருமாளுக்கு நம்ம துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்யணும். அன்றைய தினம் மட்டும் கிடையாது, புரட்டாசி மாதம் முழுக்க நம்ம இந்த மாதிரி பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். அதையும் செஞ்சுக்கோங்க. இந்த சனிக்கிழமைகளில் உங்களால் வழிபாடு செய்ய முடியல, ஏதோ ஒரு தடங்கள், ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படின்னா வருத்தப்படாதீங்க. புதன்கிழமையும் பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள் தான். அதிகபட்சம் சனிக்கிழமை வழிபாடு செய்ய முயற்சி பண்ணுங்கள். முடியாதவங்க புதன்கிழமையிலையும் நீங்கள் பெருமாளுக்கு தலிகையிட்டு வழிபாடு செய்யலாம். ஒரு வாரம் ஒரு வழிபாடு செய்யலாம் பெருமாளுக்கு. சிலர் ஒரே 3வது சனிக்கிழமை மட்டும் வழிபாடு செஞ்சுட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் சிலர் ஒரு வாரமுமே பெருமாளுக்கு வழிபாடு செய்வாங்க. இப்படி 5 சாதங்களை வைத்து தலிகையிட்டு வழிபடுறது ஒரு முறை. சிலருடைய வீடு வழக்கப்படி வெள்ளை சாதம், சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, அப்பளம், வடை இந்த மாதிரி செஞ்சும் நீங்கள் பெருமாளுக்கு தலிகை போடலாம். அது உங்களுடைய முறைப்படி எப்படி செய்ய முடியுமோ அப்படி நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க. இப்போ 2வது சனிக்கிழமை ஏகாதேசி வருது. அதனால் இன்றைய தினத்தில் தலிகை இட்டு வழிபடணும் அப்படின்னா வழிபடலாம். அப்படி இல்லைனா 3வது சனிக்கிழமை, 4வது சனிக்கிழமையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். இல்லை சிலர் முதல் சனிக்கிழமை
சனிக்கிழமையே தலிகையிட்டு வழிபாடு செஞ்சிட்டிங்க அப்படின்னா 2வது சனிக்கிழமை மங்கள வாழ்வை தரும் மாவிளக்கு வந்து போட்டு பெருமாளுக்கு வந்து வழிபாடு செய்யலாம். 2 மாவிளக்கு அப்படி இல்லைன்னா 7 மாவிளக்கு போட்டும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஒரு சனிக்கிழமை வந்து நீங்கள் வந்து வீட்டில் துளசி பூஜை செய்யலாம். பொதுவாகவே இந்த நீங்கள் தலிகை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பெருமாளுக்கு வந்து வீட்டில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். துளசியால் நம்ம 108 முறை ஓம் நமோ நாராயணா அப்படி சொல்லி அர்ச்சனை செய்யறது ரொம்ப விசேஷம். அது மாதிரி இந்த தலிகை போட்ட உணவுப் பொருட்களை வீணாக்கக்கூடாது, துளசியையும் நம்ம வீணாக்கக்கூடாது. மாலை நேரத்தில் வந்து நம்ம துளசியை பறிக்கக்கூடாது. அதனால் அதை எல்லாமே நீங்கள் வந்து காலையிலேயே பறித்து மாலையெல்லாம் கட்டி வீட்டில் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரியே ஒரு சனிக்கிழமை வந்து வீட்டில் நீங்கள் வந்து துளசி பூஜை செய்யலாம், மாவிளக்கு பூஜை செய்யலாம். ஒரு சனிக்கிழமை வந்து மகாலட்சுமி பூஜை செய்யலாம். ஏன் அப்படின்னா மகாலட்சுமிக்கும் எங்கே வந்து மகாலட்சுமியும் பெருமாளும் இருக்கிறாரோ அங்கே வந்து செல்வம் பெருகும் அப்படின்றது ஐதீகம். மகாலட்சுமி இருக்கிற இடத்துல பெருமாள் வந்துடுவார், பெருமாள் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தாயார் வந்துடுவாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு சனிக்கிழமை வந்து நீங்கள் வந்து மகாலட்சுமி பூஜை வீட்டில் செய்யலாம். சனிக்கிழமை செய்ய முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளிலும் வீட்டில் வந்து மகாலட்சுமி பூஜை செய்யலாம். உங்களுக்கு எந்த நேரம் இருக்கோ அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வாரம் வந்து போட முடியாதவங்க அடுத்தடுத்த வாரங்களில் பெருமாளுக்கு ஏதாவது பூஜையை வந்து செஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம். பொதுவாக இந்த 2வது சனிக்கிழமை வந்து ஏகாதேசி வரனால நிறையா பேர் வந்து ஏகாதேசிக்கு விரதம் இருப்பாங்க. விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா உணவு சாப்பிடாமல் விரதம் இருப்பாங்க. அதனால் அன்றைய தினத்தில் நீங்கள் வந்து தலிகை போட முடியுதா பார்த்துக்கோங்க. இல்லை நாங்கள் வந்து ஏகாதேசி விரதம்லாம் இருக்கிறது இல்லை அப்படின்னா அன்றைய தினத்தில் நீங்கள் வந்து தலிகை போட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.